அடிப்படை விதிகளை யாருக்கும் தெரிவதில்லை. அடிப்படை விதிகளை வைத்தியனுக்கு கொடுப்பதை விட வாணியனுக்கு கொடுன்னு சொன்னான். நல்லெண்ணெயை தேய்ச்சி விடுவாங்க எங்கள் அம்மா, புரியுதுங்களா, இந்த காலத்தில். அதுக்கப்புறம் தான் தேங்காய் எண்ணெய்க்கு மாறதுக்கு 20 வயசு ஆயிடுச்சு. ஆமாம், நல்லெண்ணெய் தான் அப்போது, வேறு வழி கிடையாது. ஆமாம், ஏன்னா இப்போ முடி வளரணும்னா எண்ணெய் தடவைனா தான் முடி வளரும், இல்லைன்னா வளராது. அது தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. ஆமாம், பெற்றவங்க பேச்சு எங்கே கேட்குறது? எவனுமே கேட்குறது கிடையாது, ஒரு வய கேட்குறது இல்லை. ஆமாம், அது கழனி காட்டில் ஏர் விழுது, அதை விழுது, இதை விழுது, காடு வெட்டி புல் வெட்டி ஏதாவது மீனை விற்று காய்கறி விற்று இவனை படிக்க வைக்கும். படித்து முடிச்சிட்ட உடனே இவன் என்ன சொல்லுவான், உனக்கு படிக்க தெரியுமான்னு கேட்பான். தெரியுமா? இந்த பசங்க இந்த வயசானவங்களை பார்த்து கேட்கறது என்னன்னா, பெத்த தாயை தந்தையை பார்த்து கேட்குற முதல் கேள்வியை உனக்கு படிக்க தெரியுமா, நீ படிச்சிருக்கிறியா அப்படின்னு. முட்டா பயல்களா, படிக்காத தாய் தந்தை தான் உங்களை படிக்க வைத்தார்கள் என்ற அறிவை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் நான் இளைய தலைமுறைக்கு சொல்லுவது. பெத்த தாய்க்கு சோறு போட முடியாதவன் இருக்கவே இருக்காது இந்த உலகத்துல, போய் சேர்ந்துரு. ஆமா, பெற்ற தாய்க்கு சோறு போட முடியல, துணி எடுத்து கொடுக்க முடியல, மருத்துவம் பார்க்க முடியலன்னா நீ வாழாத. ஆமா, வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, இந்த பூமிக்கு பாரமா இருக்காது. அதுதான் என்னுடைய தீர்க்கமான விஷயம். ஆமா, அவன் என்னென்ன பண்றான், சாமியார் பின்னாடி போய் சுத்திட்டு இருக்கான். ஆமா, சாமியார் என்ன பண்ணா, சினிமா நடிகெல்லாம் கொண்டு டான்ஸ் நடத்திட்டு இருக்கான். நான் கேட்குற கேள்வி என்னன்னா, நீ சாமியார் தானே, நீ எதுக்கு சினிமா நடிகையெல்லாம் கொண்டு டான்ஸ் நடத்துற? உங்ககிட்ட கடவுள் அருள் இருக்குதுன்னு சொன்னா அவன் பாட்டு வந்துட்டு போயிடுவான். போலீஸ் சாமியாரெல்லாம் சுத்திக்கிட்டு இந்த நாட்டை கெட்டு குடிச்சவர் ஆக்கி எல்லா சாமியாரும் காட்டு ஓரமாக தான் ஆசிரமம் வச்சுக்கிறான்.